பிரேஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 29வது நாளில் என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 29ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 29ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் கேள்வி லூக்கா 6:46. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை, தன்னை பின்தொடர்பவர்கள் மற்றும் சுற்றி இருந்த கூட்டத்தினரை பார்த்து வாயளவில் தன்னை ஆண்டவரே என்று அழைத்துக் கொண்டு தன்னுடைய கட்டளைகளையும் போதனைகளையும் செயலில் செய்து காட்டாதவர்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார். வாய் வார்த்தையால் மட்டும் ஆண்டவரே என்று சொல்லாமல் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதே உண்மையான விசுவாசம் என்றும், அவருடைய கட்டளைகளை பின்பற்றாவிட்டால் அது பாசாங்குத்தனம் என்றும் இந்த வசனம் நமக்கு போதிக்கின்றது. அநேகர் இயேசுவின் அற்புதங்களுக்காகவும் அதிசயங்களை பார்க்கும்படியாகவும் போதனைகளுக்காகவும் அவரை பின்பற்றினார்கள். ஆனால் அவருடைய கட்டளைகளின்படி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவில்லை. அவருடைய அதிகாரத்தை வெறும் பெயரளவிலேயே கருதினார்கள். இன்றைக்கு நம்மில் அநேகர் இயேசுவை நேசிப்பது என்பது வேதத்தில் ஒரு அதிகாரம் அல்லது 5 அதிகாரம் வாசிப்பது, அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஜெபிப்பது, ஆலயத்திற்கு போவது, காணிக்கை கொடுப்பது, பாடுவது, இசைக்கருவிகள் வாசிப்பது என்று நினைக்கின்றோம். இதெல்லாம் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய காரியங்கள் தான். கர்த்தர் நமக்கு ஈவாக கொடுத்த தாளந்துகளை அவருடைய ஊழியத்திற்காக பயன்படுத்துகின்ற ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கு. ஆனால் இவைகளை மட்டும் செய்துவிட்டு நான் இயேசுவை நேசிக்கின்றேன் என்று சொல்லிவிட முடியாது. 1 யோவான் 5:3 சொல்கிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அப்படியானால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகின்ற நாம் அவருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி வாழாமல் அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுவோமானால் நாம் பொய் சொல்லுகின்றவர்களாகவும் நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறவர்களாகவும் இருப்போம். 1 யோவான் 3:18 சொல்கிறது, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். யாக்கோபு 1:22 சொல்கிறது, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். 1 கொரிந்தியர் 4:20 சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே, தேவனுடைய வல்லமையிலே உண்டாயிருக்கின்றது. ஆம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் பேச்சில் மாத்திரமல்ல, வாழ்ந்து காட்டுவதில் தான் இருக்கின்றது. வேதத்தில் ஒரு அழகான உவமை மூலம் இதை நாம் அறியலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 28 31 வசனங்கள். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் தகப்பன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு நம்முடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்கின்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் தகப்பன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் யார் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். இந்த இருவரில் தகப்பனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தியது யார் என்றால், தகப்பன் சொன்னதும் மாட்டேன் என்று சொல்லியும் பின்பு மனஸ்தாபப்பட்டு தகப்பன் சொன்ன வேலையை செய்த மூத்த குமாரன் தான். இந்த உவமையிலிருந்து இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுவது என்னவென்றால், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் பேச்சில் மட்டுமல்ல, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் மிக முக்கியமானது என்று. மேலும் சொல்வது செய்வது இரண்டிற்கும் இடையில் உள்ள முரண்பாட்டையும் இயேசு இங்கே மிக அழகாக சுட்டி காட்டுகின்றார். வெறும் உதட்டினால் மட்டும் ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லிவிட்டு
தங்களுடைய வாழ்க்கையில் செயலில் பாவம் செய்வது அல்லது தேவனுடைய போதனைகளை புறக்கணிப்பது என்பது தவறான ஒன்றாகும். வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவரை மட்டுமே ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகின்ற யாரிடத்திலும் தேவன் பிரியமாய் இருக்க மாட்டார். அப்படிப்பட்டவர்களை மணல் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாக சொல்கின்றார். லூக்கா 6:46-49 வசனங்கள், மத்தேயு 7:26-27 வசனங்கள். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறதென்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கின்றவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகின்ற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கின்றான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. காரணம், அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அதாவது தேவனுடைய வார்த்தை தான் அந்த அஸ்திபாரம். அதே சமயம் என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவன் எவனோ அவன் அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கின்றான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து போனது, விழுந்து முழுவதும் அழிந்து போனது என்றார். இன்று நம்முடைய வாழ்க்கையாகிய வீடு தேவனுடைய வார்த்தையினால் கட்டப்பட்டிருக்கும் போது பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள், சத்ருவின் போராட்டங்கள் போன்ற எந்த புயல் காற்று வந்தாலும் அது ஒரு நாளும் நம்முடைய வீட்டை அசைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால் அவருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல், அவருடைய சித்தத்தை செய்யாமல் வீணாக தேவனுடைய பெயரை அழைப்பது என்பது பெரும்பாலும் பாசாங்குத்தனமான அல்லது வெறுமையான வழிபாடு என்று சொல்லப்படுகின்றது. யாத்ராகமம் 20:7 சொல்கின்றது, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. இது தேவன் நமக்கு கொடுத்த 10 கட்டளைகளில் உள்ள முக்கியமான ஒரு கட்டளையாகும். இந்த கட்டளையானது தேவனை பின்பற்றுகின்றவர்கள் தேவனுடைய நாமத்திற்கு இழுக்கு உண்டாக்கும் வகையில் வாழ்வதை கண்டிக்கின்றது. அது சரி, தேவனுடைய நாமத்தை எப்படி வீணிலே வழங்க முடியும்? ஒன்று, பொய்யான சத்தியம் செய்வது. தங்களுடைய ஆதாயத்திற்கென்று பொய்யை உறுதிப்படுத்த தேவனுடைய பெயரால் சத்தியம் செய்வது. அற்பமான சத்தியங்கள் செய்வதற்கும் சபிப்பதற்கும் தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துவது என்பது உன்னதமான மகா பரிசுத்தமான தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குவதாகும். 2, தேவனுடைய பெயரை வீணாக பயன்படுத்துவது என்பது அவருடைய பெயரை அவமதிக்கும் விதத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதும், ஒருவர் தன்னை ஒரு விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு சுயநலமாகவோ அல்லது பாவமான வழியிலோ வாழும் போது அவர் எந்த ஒரு பயனும் இன்றி கர்த்தரின் பெயரை பயன்படுத்துகின்றார். இதனால் அவருடைய சாட்சி வெறுமையானதாக இருக்கின்றது. 3வது, அவருடைய சித்தத்திற்கு முரணாக செயல்படுதல். ஜெபத்திலோ அல்லது விசுவாசத்தை அறிக்கை செய்வதிலோ தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தி கொண்டு அவருடைய கட்டளைகளை மீறுவது என்பது ஒரு விதமான மாய்மால வாழ்க்கையாக கருதப்படுகின்றது. மத்தேயு 7:21-23 இத்தகைய வாழ்க்கையை குறித்து வேதம் நமக்கு சொல்கின்றது. பரலோகத்தில் இருக்கின்ற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கின்றவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்றார். தேவனை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகின்ற எல்லோரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்றும், தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கின்றவர்கள் மட்டுமே பிரவேசிப்பார்கள் என்றும் இயேசு எச்சரிக்கின்றார். இது மட்டுமல்ல, நீங்கள் அக்கிரம செய்கைக்காரர் என்றும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்றும் சொல்வது எத்தனை ஒரு வேதனையான காரியமாக இருக்கிறது இல்லையா? கிறிஸ்தவத்தை ஒரு மதமாகவும் ஆதாய தொழிலாகவும் பின்பற்றுகிறவர்களுக்கு, பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்பவர்களுக்கு இந்த உலகம் இனிமையாகத்தான் தெரியும். தாங்கள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததாக
ஊழியம் செய்ததாக எண்ணி இந்த பூமியில் அவர்கள் திருப்தி அடைந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு நாள் அவர்கள் இந்த உலக வாழ்வை முடித்து தேவனை சந்திக்கும் வேளையில் அவர்களுடைய நிலை மிகவும் பரிதாபமாக இருக்கும். தேவன் விரும்புகின்றது ஒன்றுதான், அது அவரோடு நமக்குள்ள உறவு. ஒரு தகப்பன் பிள்ளையாக அவருடைய கரத்தை பிடித்து அவருடைய சித்தத்தை செய்து அவரை சார்ந்து வாழும் வாழ்க்கையைத்தான் தேவன் எதிர்பார்க்கின்றார். தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை நேசிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், சேவிக்கின்றோம். ஆண்டவரே ஆண்டவரே என்று நம் வாயினால் சொல்லிக் கொண்டிருப்பது, அவரை போற்றி பாடுவது எவ்வளவு முக்கியமானதோ அதைவிட முக்கியமாக அவர் வார்த்தைக்கு, அவருடைய எச்சரிப்புக்கு நாம் செவி கொடுக்கின்றோமா என்று நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார். இன்றைக்கு இந்திய பிரஜை என்று சொல்லுகின்ற நாம் அனைவரும் இந்திய அரசாங்கத்தின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவர்கள். இந்தியர்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் இந்திய அரசாங்கத்தின் சட்ட திட்டத்தின்படி நடக்க மாட்டேன் என்று சொல்வோமானால் என்ன நடக்கும்? ஒன்று, நாம் தண்டிக்கப்படுவோம். இரண்டாவது, இந்திய நாட்டின் குடியுரிமையின் கீழ் நாம் வாழ முடியாது. மூன்று, இந்திய குடிமகன் என்ற அடையாளத்தை இழந்து விடுவோம். நான்கு, இந்திய குடிமகனாக எந்த ஒரு சலுகையோ உரிமையோ நம்மால் பெற முடியாது. இந்த உலக வாழ்க்கையில் ஒரு தேசத்தின் கீழ் வாழ்வதற்கு அந்த நாட்டின் சட்ட திட்டத்திற்கு நாம் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும் என்று ஒரு நாட்டின் அரசாங்கம் நினைக்கும் போது, பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதிகளான நாம் பரலோக ராஜ்யத்தின் சட்டங்களை கை கொண்டு நடக்க வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கின்றதில்லையா? வேதத்தில் யோவான் 10:27 சொல்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்றார். இங்கே இயேசு நல்ல மேய்ப்பருக்கு அடையாளமாகவும் விசுவாசிகள் மேய்ப்பனின் பராமரிப்பில் உள்ள ஆடுகளுக்கு அடையாளமாகவும் சொல்லப்படுகிறார்கள். மேய்ப்பன் ஆட்டிற்கு இடையிலான உறவை விவரிக்கின்றது. உண்மையான சீஷர்கள் இயேசுவின் போதனைகளை அடையாளம் கண்டு அவரால் தனிப்பட்ட முறையில் அறியப்பட்டு அவருடைய வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்படுகின்றார்கள் என்பதை இது நமக்கு எடுத்துரைக்கின்றது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றது என்பது உண்மையான விசுவாசிகள் இயேசுவின் சத்தியத்தை வேதத்தின் மூலம் அடையாளம் கண்டு அதை தவறான போதனைகளிலிருந்து வேறுபடுத்தி பார்ப்பார்கள். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்பது இயேசு தனது பிள்ளைகளுடன் ஆழமான தனிப்பட்ட உறவை கொண்டுள்ளார். அவர் நம்முடைய தேவைகளை, நம்முடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை அறிந்திருக்கிறார் என்பதை உணர்த்துகின்றது. அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்பது உண்மையான விசுவாசம் செயலில் வெளிப்படுகின்றது. நாம் இயேசுவின் உதாரணத்தை பின்பற்றி கீழ்ப்படிந்து வாழ்வதை குறிக்கின்றது. சுருக்கமாக சொல்வதென்றால், இயேசுவின் குரலை அடையாளம் கண்டு எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை பின்தொடரும் சீஷர்களின் உண்மையான உறவை குறிக்கின்றது. நாம் போகின்ற இடத்திலும் நாம் பேசுகின்ற மனிதர்களிடமும் நான் இயேசுவின் பிள்ளை என்று வெளிப்படையாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியவில்லை என்றால், சொல்ல முடியவில்லை என்றால், நாம் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லிக் கொள்வதில் என்ன பிரயோஜனம் இருக்கின்றது? இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற நாம் அவரை பிரதிபலிக்க வேண்டும், அவருடைய குணங்களை பிரதிபலிக்க வேண்டும், அவரை போல நடக்க வேண்டும், அவரை போல ஜெபிக்க வேண்டும், அவரை போல உங்களை பகைத்தவர்களையும் நேசிக்க வேண்டும், அவரை போல நமக்கு தீங்கு செய்தவர்களையும் மன்னிக்க வேண்டும், அவரை போல எப்போதும் பிதாவின் சித்தம் செய்கின்றவர்களாய் இருக்க வேண்டும், அவரை போல எப்போதும் பிதாவோடுள்ள உறவில் நிலைத்திருக்க வேண்டும், அவரை போல சாட்சியுள்ள ஜீவியம் செய்து பிதாவிற்கு மகிமை கொண்டு வர வேண்டும். அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி தாழ்த்தினதை போல தாழ்மை நம்முடைய பேச்சில் மாத்திரம் இல்லாமல் குணத்திலும் பிரதிபலிக்கிறதாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இயேசுவை போல வாழ்ந்து அவரை பிரதிபலிக்கின்றோமா, இல்லை உலகத்தார் போல வாழ்ந்து உலகத்தை பிரதிபலிக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். தேவனுடைய ஊழியரான ஜாய்ஸ் மேயர் அம்மா அவர்கள் ஒரு முறை தன்னுடைய பிரசங்கத்தில் இப்படியாய் சொல்லியிருந்தார்கள், If my life is not reflecting with what I am preaching, then my preaching is of no use.
நான் போதிப்பது என்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கவில்லை என்றால் நான் பிரசங்கிப்பதில் எந்த பயனும் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று வாழும் வாழ்க்கை அல்ல. அது சொல்வதும் செய்வதும் இணைந்து செயல்படக்கூடிய வாழ்க்கையாகும். இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 29:13 சொல்கின்றார். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றார். தங்கள் உதடுகளால் தேவனை கனம் பண்ணி உள்ளத்தினால் தேவனை விட்டு வெகு தூரம் விலகி இருக்கும் மக்களுடைய போலித்தனமான வழிபாட்டின் ஆபத்தை வெளிப்படுத்துகின்றது. மக்கள் வார்த்தைகளால் தேவனை துதிக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய செயல்களோ நேர்மையற்றதாக இருக்கின்றன. உண்மையான அன்பும் அர்ப்பணிப்பும் இல்லாமல் சடங்குகளையும் பாரம்பரியங்களையும் பின்பற்றி வழிபடுவதை அவர் கண்டிக்கின்றார். இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு 15:7 இதே வசனத்தை மேற்கோள் காட்டி உள்ளபூர்வமான பக்தியில்லாத வெளிவேடமான வழிபாட்டை தேவன் வெறுக்கின்றார் என்று சொல்கின்றார். இந்த வசனம் தேவன் நம்முடைய வெளிப்புற சடங்குகளை விட இருதயத்தின் உண்மையான அன்பையும் கீழ்ப்படிதலையுமே அதிகம் எதிர்பார்க்கின்றார் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. மேலும் நியாய பிரமாணத்தை கை கொள்ளாமல் மீறி நடக்கின்றவர்களை பார்த்து மத்தேயு 23:39 இயேசு சொல்கின்றதை நாம் பார்க்கலாம். மாயக்காரராகி வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். 1ஆம் நூற்றாண்டில் வேத பாரகரும் பரிசேயரும் மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்தார்கள். இதனால் இயேசு மக்கள் மத்தியில் பிரபலம் அடைவதைக் கண்டு அவர்கள் அவரை வெறுத்தனர். எனவே மக்கள் இயேசுவின் பின் செல்லாமல் இருக்க பல தீய காரியங்களை செய்தார்கள். ஆகவேதான் இந்த அதிகாரத்தில் இயேசு அவர்களை பல முறை கண்டிக்கின்றார். இயேசு இவர்களை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பிட்டு பேசுகின்றார். மெய்யாகவே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் பார்க்க அழகாக இருக்கும், ஆனால் உள்ளேயோ அசுத்தங்கள் காணப்படும். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களுடைய எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு முன்பாக நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாய்மாலத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் என்றார். மேலும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று இயேசு சொல்வதற்கு ஒரு காரணமும் இருந்தது. பஸ்கா பண்டிகையின் போது கல்லறைகளை தொடுவதனால் மக்கள் தீட்டுப்படாமல் இருக்க அதனை வெள்ளையடிப்பார்களாம். ஆகவே அந்த சமயத்தில் கல்லறைகள் எல்லாம் பார்ப்பதற்கு அழகாக காணப்படும். இதனாலேயே இயேசு பரிசேயர்களும் வெளித்தோற்றத்தில் அழகாக காணப்படுகிறார்கள், ஆனால் இருதயத்திலோ சகல அசுத்தங்களால் நிறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி கண்டிக்கின்றார். இது நமக்கும் கூட மிக பெரிய பாடமாக உள்ளது. நாம் நம்முடைய வெளித்தோற்றத்தை அழகாக வைப்பதற்கு அல்ல, இருதயத்தை சுத்தமாக வைப்பதற்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். காரணம், நம்முடைய வெளி தோற்றத்தை அல்ல, நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையே கர்த்தர் பார்க்கின்றார். எனக்கன்பானவர்களே, நாம் கர்த்தரை நேசிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், அவரை சேவிக்கின்றோம். ஆனால் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்முடைய வாயினால் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுவதையோ பாடுவதையோ அல்ல, மாறாக அவர் வார்த்தைக்கு எச்சரிப்புக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படுகின்றோமா என்றுதான் ஆண்டவர் கேட்கின்றார். சமீபத்திலே ஒரு தேவ ஊழியர் மூலம் கேட்ட சில காரியங்கள் என்னை சிந்திக்க வைத்தது. தேவனை தேவனாக ஏற்றுக்கொள்வதற்கும் அவரையே நம்முடைய வாழ்க்கை முழுவதற்கும் ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு என்று சொன்னார். பாடல்கள் பாடி வாத்தியங்களை அழகாக வாசித்து தேவனை ஆராதனை செய்வது, காணிக்கை கொடுப்பது, அவருடைய நாமத்தில் பல காரியங்களை செய்வது மிகவும் சுலபம். காரணம், நாம் தேவனை நம்புகின்றோம் என்று சொல்வதால் அவரை ஆராதிக்கலாம், பாடலாம், துதிக்கலாம். ஆனால் இதை மட்டுமே செய்வது என்பது நம்மை அவருடைய பிள்ளைகள் என்று முழுமையாக சொல்லிவிட முடியாது. அவரை நாம் ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது என்பது அவரது ஆளுகையை குறிக்கும். ஆளுகையை ஏற்றுக்கொள்வது என்பது அவருடைய சட்ட திட்டங்களின்படி நடப்பது. அவருடைய சட்டம் என்ன? அதுதான் தேவன் நமது கரங்களில் கொடுத்திருக்கும் வேத புத்தகம்.
அதிலே சொல்லப்பட்ட சத்தியத்திற்கும் கட்டளைகளுக்கும் நீதிக்கும் நாம் கீழ்ப்படிந்து அவர் வார்த்தையின்படி நடக்கும் போது மட்டும்தான் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே, ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி வாழ்வது, பிறனை நேசிக்க வேண்டும் என்று நீர் சொல்லுகின்ற வார்த்தைக்கு என்னால் கீழ்ப்படிய முடியவில்லை. அந்த பிறன் என்னை காயப்படுத்தியவன், என்னை குறித்து புறம் பேசியவன், காரணமில்லாமல் என் மேல் குறை கூறியவன், காரணமில்லாமல் எனக்கு விரோதமாக காரியங்களை செய்தவன். அதனால் உம்மை நேசிக்கின்ற என்னால் பிறனை நேசிக்க வேண்டும் என்று நீர் சொல்லுகின்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிவது கஷ்டம் ஆண்டவரே. மேலும் நான் பார்க்கிறவர்களிடம், என்னோடு பழகுகிறவர்களிடம் எல்லாம் சுவிசேஷம் சொல்றது, எனக்கு துரோகம் செய்தவர்களையும் மன்னிப்பது, இதெல்லாம் எனக்கு கஷ்டமாக தெரிகிறது ஆண்டவரே என்று தேவனிடத்தில் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு தேவன் வேண்டும், அவருடைய அற்புத அதிசயங்கள் வேண்டும். ஆனால் அவருடைய வார்த்தையின்படி நடப்பது என்பது நாம் விரும்பாத, நம்மால் செய்ய முடியாத கடினமான காரியமாக இருக்கிறது. இந்த நிலையில் தேவன் நம்மை பார்த்து மகிழ்வாரா? இல்லை தமக்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் நம்மை பார்த்து துக்கப்படுவாரா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்புவோம். தேவனை நேசிக்கின்றேன் என்று சொல்லுகின்ற நாம் வெறும் வாயின் வார்த்தையினால் மாத்திரமல்ல, நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையின் மூலமாக, அவருடைய வார்த்தைக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது மூலமாக நாம் தேவன் மேல் வைத்திருக்கின்ற அன்பை, கனத்தை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாகவே எங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். God bless you. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் நம்முடைய கண்ணீரை அறிவார், நம்முடைய கேள்விகளை அறிவார், நாம் கடந்து செல்கிற பாதைகளை அவர் அறிவார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் எல்லா பிரச்சனைக்கு தீர்வு தேவனிடத்தில் உண்டு என்று நாம் மறந்து போக வேண்டாம். ஆம், தேவன் கொடுக்கிற தீர்வை கேட்டு அதன்படி நடக்கிறதில் தான் நம்முடைய தீர்வு, ரிசல்ட், வாழ்க்கை, எதிர்காலம் இருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, கேட்கிறவன் அல்ல கை கொள்ளுகிறவனே பாக்கியவான் வேதவசனம் சொல்லுகிறது. இன்று ஒரு அருமையான ஒரு வாக்கியத்தை நாம் கேட்டோம். நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? நான் சற்று யோசித்து பார்த்தேன். ஏன் தேவன் இந்த வார்த்தைகள் சொல்ல வேண்டும்? நீங்கள் என்னை ஆண்டவர் என்று கூப்பிடுகிறது உண்மைதான். என்னை ஒரு தகப்பனாக எண்ணுகிறது, விரும்புகிறது, அழைப்பது உண்மைதான். நீங்கள் எனக்கு ஏற்ற கனத்தை கொடுப்பது உண்மைதான். ஆனா நான் சொல்லுகிறது மாத்திரம் ஏன் செய்வதில்லை? ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், நாம் அவரை நேசிக்கிறோம், அது உண்மை. ஆனால் வெறும் வார்த்தையில், செயலில் அல்ல. We love him, but only in words, but not in action. நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் இருப்பது, அது எப்படி இருக்கு தெரியுமா? டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுகிறது, அவமானப்படுத்துகிறதுக்கு சமம். அவர் மதிக்காமல் இருப்பதற்கு சமம். வேத வசனம் சொல்லுகிறது, அவர் தன் சொந்த ஜனத்தை தேடி வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாக இருந்தார்கள். ஆம், அவர் நமக்காக தான் வந்தார். அவரை ஏற்றுக்கொள்ளாத போது, அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காத போது, சிலுவிலே அவர் காட்டின தியாகம் அர்த்தமில்லாமல் போகிறது அல்லவா? ஆனால் இயேசு கிறிஸ்துடைய அன்பை பாருங்கள். நாம் யார் என்று அவர் அறிவார், நம்முடைய குறைகள் என்னதென்று அவர் அறிவார். ஆனால் அவர் நம் மேல் அன்பு கூர்ந்தபடினால் முன்வைத்த காலை பின் வைக்காமல் சிலுவின் பாடுகள் ஊடாக அவர் கடந்து சென்றார். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து சிலுவை ஊடாக சென்று தன் அன்பை விளங்க பண்ணினார். என கண்பானவர்களே, அந்த சிலுவையில் ஊடாக அவர் கடந்து சென்ற பாதை, வேதனைகள் யாருக்காக என்று அறிந்திருந்தார். எந்த மக்கள் அவரை சிலுவிலே அறியுங்கள் என்று சொன்னாரோ அதே மக்களுக்காக அந்த சிலுவின் பாடுகள் ஊடாக கடந்து செல்கிறார் என்று அறிந்திருந்து, ஆனால் அந்த பாதை ஊடாக, அந்த சிலுவின் கண்ணீர் ஊடாக, அவமானத்தின் ஊடாக ஏன் செல்ல வேண்டும் தெரியுமா? ஏனால் அவர் அறிந்திருந்தார், இன்று என் பிள்ளை என் வார்த்தையை கேட்கல, ஆனால்
ஒரு நாள் என் அன்பை புரிந்து கொண்டு, என் தியாகத்தை புரிந்து கொண்டு, என் பிள்ளை திறமமாக, என் மகள் என்னிடத்தில் வந்து விடுவான் என்று ஒரு நம்பிக்கையோடு, அன்பின் நிமித்தம் இத்தனை பாடுகள் ஊடாக அவர் கடந்து சென்றார். எனக்கு அன்பானவர்களே, இன்றும் ஆண்டவர் நம்மை நம்புகிறார். இன்றும் அவர் நம்மையில் வைத்திருக்கிற அன்பு மாறவில்லை. இன்றும் நம்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே மாறவில்லை. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரி சகோதரி, இன்று நாம் யோசித்து பார்ப்போம். நம்மை ஆண்டவர் இவ்வளவா நேசிக்கிறார், நம்மை ஆண்டவர் இவ்வளவா நம்புகிறார். நம்முடைய அன்பு எப்படியா இருக்கிறது? நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படியா இருக்கிறது? இதுவரைக்கும் எப்படி வேணா இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் பல விதத்தில் உம்மை நோகடி செய்திருக்கிறேன், காயப்படுத்திருக்கிறேன். இனிமேல் நான் காயப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமா? அந்த சிலுவை நாதரை நேசிக்க நம்மை விட்டு கொடுப்போமா? அவருடைய அன்பை மற்றொருத்தில் சொல்ல நம்மை விட்டு கொடுப்போமா? அதுவே ஏற்றதா இருக்கும், நமக்கு நன்மையா இருக்கும், நம் வாழ்விலே மகிழ்ச்சியை, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா இருக்கும். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருக்காக நான் கண்ணீரோடு நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நாம் சுவாமி, சூழ்நிலை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம். உம்முடைய வார்த்தைகளை மறந்து விடுகிறோம். நீர் எங்களுக்காக சிலுவிலே பாராட்டின அன்பை, தியாகத்தை மறந்து விடுகிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் இருந்ததால் உம்மை மட்டுப்படுத்துகிறோம், அவமானப்படுத்துகிறோம் என்று நாங்கள் அறியாமல் இருந்து விட்டோம் அப்பா. தயவாக எங்களை மன்னிங்க. இந்த 40 நாட்கள் 40 கேள்விகள் இந்த வார்த்தையின் மூலமாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல காரியங்கள், குறைகள், எங்களுக்கு தெரியாமலே உம்மை காயப்படுத்துகிற காரியங்கள், வேதனைப்படுத்துகிற காரியங்களை எங்களை சுட்டி காட்டி கொண்டு இருக்கிற வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முற்றிலும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமான, உமக்கு விருப்பமான, உமக்கு பிரியமாக, பரிசுத்தமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தேற்றுங்க, எங்கள் காயங்களை ஆற்றுங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை சீர்படுத்துங்க. உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்துங்க. ஆமென். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவர்கள் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷன்ல உங்க கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.